கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு பத்திரக்கோட்டை கிராமத்தில் 2 வயது லக்ஷனா கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் இப்ஸ் உத்தரவின் பேரில் காவல்துறை தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிலையில் புலியூரை அடுத்த அம்பலவான்பேட்டை அருகிலுள்ள பகுதியில் குழந்தை அழுது கொண்டிருப்பதை கவனித்த அன்பு என்ற இளைஞர் குழந்தையை பாதுகாப்பாக மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்தார். பின்னர் குழந்தை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நலமுடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையை கடத்திய வெற்றிவேலை கைது செய்து லக்ஷனா கழுத்தில் இருந்த 1 கிராம் தங்க தாயத்து, இருசக்கர வாகனம் இவற்றை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரித்து வருகிறது. காவல்துறை அந்த இருசக்கர வாகனத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் புகைப்படம் ஒட்டப்பட்டு உள்ளது. இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். பத்திரக்கோட்டை அதன் நடுவேரப்பட்டு காவல் நிலைய எல்லை, பத்திரக்கோட்டை நடுவேரப்பட்டு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பத்திரக்கோட்டையில் காலையில் ஒரு 2 வயது சிறுமியை ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்வதாக புகார் வரப்பட்டது. உடனடியாக மாவட்டம் முழுவதும் வயர்லெஸின் மூலம் அனைத்து காவல் ஆய்வாளர்களும் மாவட்டம் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டு அங்கங்கே வாகன தணிக்கை செய்யப்பட்டது. அடுத்த சுமார் 10:30 மணிக்கு அந்த பெண் குழந்தை புலியூர் அருகே ஒரு விவசாயி அந்த பெண் குழந்தையை கண்டு அதை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். ஸோ அந்த பெண் குழந்தையை அப்போயே நம்ம பெற்றோர்களிடம் நல்ல முறையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கடத்திய நபரை கண்டுபிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் மற்றும் ஆய்வாளர் வேலுமணி, உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் அண்ட் பாபு தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் பல்வேறு வழிகளில், அதாவது சிசிடிவி கேமராஸு அந்த வழிகளில் ஆராய்ந்து அதிலேருந்து சிசிடிவி கேமராவில் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு நபர் கடத்தி செல்வது தெரிய வந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இறுதியாக புலியூரை சார்ந்த வெற்றிவேல் என்பவரை கைது செய்திருக்கிறோம். அவரோட விசாரிக்கிற பொழுது அவரிடம் கைது செய்து அவர் அந்த பெண், அதாவது குழந்தையிடம் தாயத்து தங்கத்தில் இருந்த தாயத்தை 1 கிராம் தாயத்தை அவர் ஒரு அடகு கடையில் வைத்திருக்கிறார். அதையும் மீட்டிருக்கிறோம். அந்த குற்றத்திற்கு உபயோகப்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் இப்போ பறிமுதல் செய்திருக்கிறோம். அந்த நபரை இப்போ வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இது போன்ற ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படின்றத நம்ம விசாரித்து கொண்டு வருகிறோம். குழந்தையை காணாமல் போனது 1 ஹவரில் குழந்தை கிடைத்து விட்டது. இந்த அக்யூஸ்டை 6 மணி நேரத்தில் நம்ம கைது செய்திருக்கோம். சார், டிஷர்ட்டில் வெற்றி மாறன் இருக்கு, நீங்கள் வெற்றி வேல்னு சொல்கிறீங்க. வெற்றிவேல், அவர் பேர் வெற்றிவேல் தான். ஆனால் டிஷர்ட்டில் வெற்றி மாறன் அந்த டிஷர்ட் அவர் போட்டிருந்தா, அதாவது அவர் வேறு யாராக கூட இருந்திருக்கலாம். பட் அந்த டிஷர்ட்டில் இருக்கிறது வெற்றி மாறன் இருக்குது. பட் அவர் ஒரிஜினல் பேர் வெற்றிவேல் தான். சரி சார், இப்போ வெளியூர்லேருந்து பத்திரக்கோட்டை பேர் 5 கிலோமீட்டர் சார். அவர் எந்த நோக்கத்துக்கு கட்டுறது இல்லை, அவர் மது போதையில் இருக்கார். நீ மது போதையில் தான் காலையில் இருந்திருக்காரு. இப்போயும் இந்த அடகு வைத்த பணத்துலேருந்து மது தான் வாங்கி குடிச்சிருக்காரு. ஸோ அந்த வரும்போது இந்த குழந்தைய பார்த்துருக்காரு, இந்த செயினை பார்த்துருக்காரு, இந்த தாயத்தை தங்கந்தனும் பார்த்தோன்னே அதை எடுப்பதற்கோசம் தான் அந்த குழந்தைய கடத்தி இருக்கிறத அவர் இப்போ சொல்கிறார். முழு விசாரணை முடிட்டு சார், இந்த விசாரணை தொடரும். இல்லை, விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கும். விசாரணை பண்ணிவிட்டு அவரை ரிமாண்ட் பண்ணணும். வேறு எந்த உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. வேறு ஏதாவது நோக்கம் இருக்கான்றது தெரிய வரல. ஒன்லி அந்த தாயத்து அவருக்கு தண்ணி, ஏன்னா நேற்று இரவுலேருந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்கோசரம் பண்ணியிருக்கான். சார், அவர் பக்கத்து ஒரு பத்திரக்கோட்டைக்கும் புலியூருக்கும் 5 கிலோமீட்டர் தான். ஆமாம், அவர் வழக்கத்துக்காகவும் இட்டு முடியாது. இல்லை, தொடர்பு இருக்கலாம் வெளியில். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்தராக வந்தது ஒரு வருடம் சிசிடிவி கேமரா நம்ம வரிசையாக பார்க்குறோம். ஒருத்தர் தான் தெரிய வருது. இதற்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்றத நம்ம விசாரிக்கிறோம். இன்னொன்று நீங்கள் சொல்கிறது 5 கிலோமீட்டர், அவர் பழக்கப்பட்ட ஏரியா. அவர் புதுசு கிடையாது. அவன் புலியூருக்கும் இங்கே பத்திரக்கோட்டை நடுவரப்பட்டுக்கு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கான். பழக்கப்பட்ட இடம், வாட்ச் கூட பண்ணியிருக்கலாம். அது மாதிரி இருக்கலாம்.